ஜம்புத்தீவு பிரகடனம். மருது சகோதரர்கள்ல சின்ன மருது ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னு ஒன்று அறிவிக்கிறார். நம்ம நாட்டை இந்தியான்னோ பாரதம்னோ இந்துஸ்தானம்னோ அவர் குறிப்பிடலை, ஜம்புத்தீவு அப்படின்னு குறிப்பிடுறார். அவர் சொல்லக்கூடிய அந்த ஜம்புத்தீவு அப்படிங்கிறது என்னன்னா அகண்ட பாரதம். பாரதத்திலேருந்து எந்தெந்த நாடுகள்லாம் பிரிந்து போனதோ அதெல்லாம் ஒன்றிணைத்த ஒரு பாரத நாடு இருக்கு இல்லையா, அதைத்தான் அவர் ஜம்புத்தீவு பிரகடனம்ங்கிறார். ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் போர்க்குரல் எழுப்பியது யாரு அப்படின்னு பார்க்கும்போது சின்ன மருதுவினுடைய அந்த ஜம்பு பிரகடனம் இருக்கு இல்லையா, அதை முதன்மையாக சொல்கிறாங்க. ஏன்னா அவர் அதில் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா, ஜாதிய வேறுபாடுகளை எல்லாம் மறந்து இஸ்லாமியர்கள் கூட இதில் ஒன்றிணைந்து நம்ம நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபடணும்னு சொல்கிறார். இதை ஒரு ஆட்டுத்தோல்ல வாசகமாக எழுதி அதை திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் கோயிலினுடைய சுவர்கள்லையும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள சுவர்லையும் அவர் அதை எழுதி வைக்கிறார். இந்தியாவை ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தி இருந்த போது அதற்கான முதல் போர்க்குரல் பார்த்தீங்கன்னா எழுந்தது தமிழர்களத்துல தான். பூலித்தேவன் அப்படி நிறைய பேரை நம்ம சொல்லலாம். அப்படி சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் ஆங்கிலேயர்களை எதிர்க்கணுங்கிறதுக்காக ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னு ஒன்றை அவங்க அறிவிக்கிறாங்க. ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக நம்முடைய இந்தியர்கள் பணி செய்யக்கூடாது, அவர்களை எந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த இடத்துலையே அவர்களை வெட்டி வீழ்த்தணும் அப்படிங்கிறதான் அந்த பிரகடனத்தினுடைய சரத்துக்களாக இருந்தது. இந்த பிரகடனத்தை பார்த்து வெள்ளைக்காரங்களே அதிர்ந்து போனாங்க. ஏன்னா தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும்னோ அல்லது அவங்க இருக்கக்கூடிய அந்த சீமைக்கு மட்டும்னோ அவங்க சொல்லலை, ஒட்டுமொத்த இந்தியா ஒட்டுமொத்த அகண்ட பாரதத்துக்கும் சேர்த்து ஒரு கோரிக்கையாக இதை அவங்க முன்வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு பரந்துபட்ட மனசு இருக்குன்னு பாருங்க. நாம மட்டும் விடுதலை அடையணும் அப்படின்னு அவங்க நினைக்கல, ஒட்டுமொத்தமாக நம்ம நாடே விடுதலை அடையணும்னு நினைக்கிறாங்க. இந்தியா ஒரு தீபகற்பம், ஆனால் அவங்க ஜம்பு தீவு அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம்? ஏன்னா இமயமலை இருக்கு இல்லையா, பனி பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இமயமலை ஒரு காலத்தில் கடலாக இருந்தது. அதே மாதிரி தெற்கிலிருந்து நகர்ந்து நகர்ந்து போன அந்த தீவு அங்கே போய் அதன் பிறகு அங்கே இமயமலை உருவானது அப்படின்லாம் பல செய்திகளை சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்முடைய இந்தியாவோட நாவலன் தீவு அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. அந்த அடிப்படையில் ஜம்புத்தீவு அப்படின்னு நம்ம இந்தியாவை அதாவது அகண்ட பாரதத்தை அவங்க குறிப்பிட்டு இதை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போராடுறாங்க. எல்லா விதமான வளங்களும் இருக்குது இந்தியாவில். இந்தியாவில் வியாபாரத்துக்காக தான் வெள்ளைக்காரங்க வந்தாங்க அப்படின்னு தான் மற்ற எல்லா இனத்தவர்களும் நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இல்லை, அவர்கள் வியாபாரத்துக்காக வரவில்லை, நம்மை அடிமைப்படுத்துகிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத முதலில் தெரிந்து கொண்ட இனம் நம்முடைய தமிழ் இனம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போர்க்குரல் வடக்கை விட தெற்க தான் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அங்கே சிப்பாய் கழகம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் புரட்சி, ஜான்சி ராணி லட்சுமிபாய் வடக்கேன்னா அதுக்கு முன்பே நம்ம ஊரில் வீரநங்கை வேலுநாச்சியார். அதே மாதிரி இந்த ஜம்பு பிரகடனம், இப்படி நம்முடைய தமிழர்களுடைய அந்த விடுதலை உணர்வுக்கும் தேசப்பற்றிற்கும் எவ்வளோ உதாரணங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போனாலும் முதல் பிரகடனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் அறிக்கை, முதல் எதிர்ப்பு குரல் எழுத்துப்பூர்வமாக முதல்ல வந்தது அப்படின்னு சொன்னால் அது இந்த ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன மருதுவையும் பெரிய மருதுவையும் பிரிப்பதற்கெல்லாம் கூட ஆங்கிலேயர்கள் எவ்வளோ சூழ்ச்சி பண்ணாங்க. மக்களிடமிருந்து சின்ன மருதுவையும் பெரிய மருதுவையும் பிரிப்பதற்கு கூட எவ்வளோ சூழ்ச்சிகள்லாம் பண்ணாங்க. அப்படி இருந்தும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. பாய்ந்து வரக்கூடிய ஒரு புலியை கூட அவங்க சண்டையிட்டு பூனை மாதிரி அதை அடக்கிய காட்சிகளை எல்லாம் ஆங்கிலேயர்கள் பார்த்து வியந்து போனார்கள். அதன் பிறகு இவங்களை சூழ்ச்சியால் தான் வெல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவர்கள் வணங்கிய அந்த காளையார் கோயில் இருக்கு இல்லையா, அதை பீரங்கியை வச்சு தகர்த்து விடுவோம்னு சொல்லி, அப்படி தகர்க்காமல் இருக்குன்னா நீங்கள் சரணடையணும்னு சொல்லி அப்படித்தான் அவங்க நயவஞ்சகத்தில் தான் மருது சகோதரர்களை அவங்க வீழ்த்தினாங்க. அப்படிங்கிறது தான் ஆங்கிலேயர்களுடைய துரோகத்தினுடைய வரலாறு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.